சம்பவம் அத்தியாயம் 1. இந்த ஒரு படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பாத்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு போலீஸ். அவர் வந்து புதுசா ஒரு ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அப்படி போறப்ப அவரு போற அந்த ஜீப் வந்து ஒருத்தர ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவரை காப்பாத்தி கொண்டு அவரை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட வந்து வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் போய் இவர் வந்து ஸ்டேஷன்ல சைன் போடுறாரு, ஜாயினிங் லெட்டர் சைன் போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் நான் அந்த மாதிரி வரப்போ ஒரு இடத்துல நான் வரப்போ ஒரு காட்டு பகுதியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, நான் வந்த ஜீப். அப்ப அங்க அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனவரும் ஒரு போலீஸ். அவரோட வாக்கி டாக்கி நான் எடுத்துட்டேன். இப்ப அந்த வாக்கி டாக்கில யாரோ பேசுறாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள தான் நான் இருக்கேன், இந்த மாதிரி வந்து காப்பாத்துவாங்க, அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது அவங்க வந்து நம்ம கேரளா கிடையாது சார், அவங்க வந்து தமிழ், அவங்க அந்த பக்கம் உள்ள வந்திருக்காங்க சார் அப்படிங்கிறாரு. சரி வாங்க, உயிருக்கு போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து அவரை காப்பாத்துறதுக்காக அந்த காட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ அப்படின்னு மத்த 2 பேர் கொண்ட போறாங்க. அப்படி போறப்ப அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான விஷயங்கள் இருக்கு, இது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே உயிரோட வந்ததே கிடையாது, அவ்வளவுதான் அவங்களோட லைஃப் அப்படிங்கிற மாதிரியும், அங்க ஏதோ ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த காடை வந்து ரொம்ப ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியா வந்து அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. திரும்ப இந்த 3 பேர் போறாங்களே, இவங்க போய் அந்த அடிபட்டவரை காப்பாத்தி கூட்டு வந்தாங்களா, கூட்டு வரலையா, இல்ல இவங்க 3 பேரை காப்பாத்துறதுக்கு அடுத்த ஒரு 3 பேர் காப்பாத்த போறாங்களா, அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த சம்பவம் அத்தியாயம் 1. படத்துல நடிச்ச எந்த ஆர்டிஸ்டும் நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஏன்னா எல்லாம் மலையாள ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறப்ப யாருமே பெருசா நமக்கு பரிச்சயமான ஆள் இருந்தவங்க கூட படத்துல வரக்கூடிய ஸ்டோரி ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு என்கேஜான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காரு. நீங்க 2.5 மணி நேரம், அந்த 2.5 மணி நேரம் படத்தை பாக்குறீங்க அப்படின்னா படத்தை தவிர்த்து வேற யோசிக்க மாட்டீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படி ஒரு கிரிப், அப்படி ஒரு பீக்கான ஒரு ரைட்டிங்கா இருக்கு. படத்துல நிறைய சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. கொஞ்சம் கூட எந்த சஸ்பென்ஸையும் எதிர்பார்க்க கெஸ் பண்ண முடியல. அந்த அளவு ஒரு பயங்கரமான இதா இருக்கு, ஸ்கிரிப்டும் இருக்கு. இதெல்லாம் ரைட்டிங்லே இந்த மாதிரி படத்தை எடுத்தாகணும். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல ஒரு படம் சொன்னோம்னா ஸ்பாய்லர் ஆயிரும் உண்மையிலேயே. தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கு. அது வந்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லல. ரைட்டிங்ல படம் சரியான ஸ்ட்ராங். ஜித்து சதீஷன்ங்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவ்வளவு ஒரு ஸ்டோரி லைன் அப், அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லி, இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் நான் ஒரு படம் பார்த்தேன், இது வரைக்கும் நான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தை பார்க்கறப்ப நான் போன் எடுத்ததே கிடையாது, போனை ஓரமா வச்சுட்டு படத்தை மட்டும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சில சொல்லுவீங்கல்ல. எனக்கெல்லாம் இரவுக்கு 1000 கண்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் படத்தை தவிர்த்து வேற யோசிக்க மாட்டேன். அந்த 10,000 கண்களோட அந்த அந்த ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். படத்தை தவிர்த்து வேற யோசிச்சே கிடையாது அந்த படம் பார்க்குறப்ப. அப்படி இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க லிஸ்ட் அந்த படத்தை நீங்க ஆட் பண்ணுவீங்க. 100% ஒரு ஒருத்தான படம். நீங்க எந்த இடத்துலயுமே படத்தை தவிர்த்து ஜோன் அவுட் ஆகுறதோ, போன் எடுத்து பாக்குறதோ, லேகோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா முடிகிற வரைக்கும் நீங்க படத்தை விட்டு எங்கேயும் நகர மாட்டீங்க. அப்படியே உட்காந்து பாக்குற மாதிரியான படமா இருக்கும். படத்துல இருக்கக்கூடிய நிறைய ஜம்ப் ஸ்கேர் பயங்கரமா நீங்க ஸ்கேரி ஆவீங்க. படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. படம் அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி படத்துல நடிச்ச எந்த ஆர்டிஸ்டும் உங்களுக்கு தெரியணும் தெரியல அவசியமே கிடையாது. ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க தைரியமா அந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலியோட அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் இப்பதான் ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஆட் பண்ணாங்க. படத்தை பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேமையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு என்னோட ஹாட் ஸ்டார் ஷேர் பண்றேன். பட் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.